தை மாசம் பிறந்தாலே எல்லார் வீட்லயும் நிறைய சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அந்த சுப நிகழ்ச்சிக்கு ஒரு நல்ல தேதி எப்படி பாக்குறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ. நல்ல தேதிக்கு 3 வகையான சுத்தி இருக்கணும். அது என்னன்னா நித்திய சுத்தி, கத்ரு சுத்தி, லக்ன சுத்தி அப்படின்னு 3 சுத்தி. இதுல நித்திய சுத்தி அப்படின்னு சொன்னா பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கிறதான திதி, வார, நட்சத்திர, யோக, கரணம் இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கணும். புரியுற மாதிரி சொல்லணும்னா அஷ்டமி, நவமி போன்றதான திதிகள்லாம் இல்லாம இருக்கா, அமாவாசை போன்ற திதி இல்லாம இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கணும். அப்புறம் வாரத்துல எடுத்தோம்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை போன்றதான நாட்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல விலக்கி வைக்கிறோம். அந்த மாதிரி வாரங்கள்லாம் இல்லாம இருக்கா. அதுக்கப்புறம் நட்சத்திரத்துல ஒரு 9 நட்சத்திரம் இருக்கு. பரணி, கிருத்திகை இந்த மாதிரியான ஒரு 9 நட்சத்திரம் தீதுரு நட்சத்திரங்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் இல்லாம இருக்கா அப்படிங்கறது பாத்துக்கணும். அதுக்கப்புறமா கத்ரு சுத்தி, ஒரு நல்ல தேதி பார்த்தோம், ஆனா அந்த தேதி நம்மளுக்கு சரி வர்றதா, நம்ம நட்சத்திரத்துக்கு ஒத்து போற மாதிரியான தேதியா இருக்கா அப்படிங்கறது பாத்துக்கணும். இதுக்கு வந்து தாராபலம், சந்திரபலம் அப்படின்னு சொல்லுவா. அதனால அது எல்லாம் சரியா இருக்கா, அந்த மாதிரி நம்மளோட நட்சத்திரத்துக்கு இந்த தேதி ஒத்து வர்றதா அப்படிங்கறத பாத்துக்கணும். இந்த கத்ரு சுத்தில ரொம்ப முக்கியமா ஃபங்க்ஷன் பண்ணிக்க போறவருக்கு இந்த தேதி பாக்குறோம். ஒருவேளை கல்யாணம், கிரகப்பிரவேசம் போன்றதான சுப நிகழ்ச்சிகள்லாம் தேதி பாக்குறோம்னு சொன்னா பத்னி வைஃபுக்கு வந்து அந்த தேதி நல்லா இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கணும். லக்ன சுத்தி, ஃபங்க்ஷன் பண்ணிக்க போறதான நேரம் ஒரு நல்ல நேரமா இருக்கணும், சுத்தமான நேரமா இருக்கணும் அப்படின்னு முகூர்த்த சாஸ்திரம் சொல்றது. ஒரு நல்ல லக்னத்தை குறிக்கிறோம். கல்யாணம்னு எடுத்தோம்னு சொன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடம் சுத்தமா இருக்கணும். சுத்தம்னு சொன்னா அந்த 7ஆம் இடத்துல எந்த கிரகங்களுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி அஷ்டமத்துல எந்த கிரகங்களும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிக்கும் கிரகப்பிரவேசம் எடுத்துட்டோம்னா 12ஆம் இடத்துல சுத்தமா இருக்கணும். அன்னப்பிராசனம்னா 10ஆம் இடம் சுத்தமா இருக்கணும். இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒரு இடம் சுத்தமா இருக்கணும், ஒவ்வொரு விதமான லக்னங்கள் இருக்கணும்னு சொல்லி பஞ்சாங்கத்திலேயே குறிப்பிட்டிருப்பாங்க. அதை பார்த்து ஒரு நல்ல லக்னத்தை குறிச்சுக்கணும். மாதிரி நம்ம செய்யக்கூடியதான எல்லா சுப நிகழ்ச்சிக்கும் நல்ல நாள், நல்ல நேரம் பார்த்து செஞ்சோம்னா இன்னும் சிறப்புடையதா அமையும்.